ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரேவா சமையல். ஆஃப்டர் லாங் அப்புறம் நம்ம ஒரு கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg இறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்கரில் தான் நான் செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டைலில் தம் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் தம் பிரியாணி செய்ய போகிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஹோல்ஸ் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் தம் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஸ்டைல் எப்போவுமே நான் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்படி செஞ்சு செய்கிறதுனால டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க, இல்லை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போடுறதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிப்பேன், சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சின்ன தயிர் பாக்கெட் அளவு தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட புதினா, கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அரைச்சி போட்டதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இதில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுனால பிரியாணியில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. நான் இன்றைக்கி 1.5 kg இறால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இறால் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஃபுல்லாகவே அதில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 5 minutes அப்படியே விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 minutesக்கு அப்புறம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணி தானாக பிரிஞ்சு வரும். மசாலாவும் அப்போ தான் அதில் நல்லா இறங்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் தண்ணி விட்டுருக்கு. நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை எல்லாமே இறாலில் நல்லாவே இறங்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே தம் பிரியாணிக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி தான் ஆட் பண்ணிப்பேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்ட அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க அரிசியும் நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து விடும் போதே தெரியும் அரிசியும் தண்ணியும் சேம் இதுவாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியோட அளவு கம்மியாயிடுச்சு. வெறும் சாப்பாடு தான் அந்த அளவுக்கு நமக்கு தெரியுது. இது தம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தம்முக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்க தோசைக்கல்லை வச்சுட்டு
அதுக்கு மேலே தம் ஒரு பாத்திரத்தை வச்சு தம் போட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் அடுப்பு ஸ்லோலியே வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, சாப்பாடு குலையலை. இறாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக அதோட மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.